ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனி இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. பொறாமன்றது ஒரு சின்ன விதை மாதிரி விழும். அந்த விதையை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுடணும். அப்படி போடலன்னா முளைக்கும், கிளைக்கும், மரமாக மாறும். நம்மளை எவ்வளோ கேவலமான நிலைக்கு இட்டுருக்கோமோ அவன் நிலைக்கு விட்டு போங்க. அதான் அந்த பொறாமனுடைய மிகப்பெரிய. சும்மா அந்த பழி ஒப்பு கொடுக்குறோம், அவன் பழியை ஒத்துக்கிட்டார், நம்ம ஒத்துக்கலையே ஐயா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. எங்கே போய் நின்றுச்சு? அவன் மேல் பாய்ந்து நயவஞ்சமாக வா சகோதரா வயல்வெளியில் உலாவோன்னு அவனை கூட்டிகிட்டு போய் அவன் மேலே பாஞ்சி அவனை அடித்து கொல்றான். கொன்ற பிற்பாடு என்ன, விவிலியத்தில் முதல் கொலையே பொறாமையினால தான், வேறு எதுனாலும் இல்லைங்க. பொறாமையினால் இருக்கிறது கொலை வரைக்கும் போகுது, கொலை பண்ணுறான். அதான் இந்த இடத்துல அதுதான் இருக்குது. அந்த அவனை செவரோடு செவராய் நான் குத்துவேன்னு சொல்கிறான். எவ்வளோ ஒரு நல்லது செஞ்சிருக்கிறான், நாட்டை தூக்கி பிடிச்சிருக்கிறான். அந்த படைத்தளபதிகள், அமைச்சர்கள், மதியுக சிற்றரசர்கள் அல்லது படை வீரர்கள் யாரும் செய்யாத ஒரு ஆடு மேய்க்கிற பையன் முன்ன நின்று நாட்டை காப்பாற்றி மானத்தை காப்பாற்றி தூக்கி நிறுத்தியிருக்கிறான். அவனை செவுத்தோடு சேர்த்து அரைவன்னா உன்னுடைய இழிவான மனநிலை எங்கேருந்து இருந்துச்சு? பொறாமையினுடைய விளைவாக வருது. அந்த பொறாமன்றது எவ்வளோ கொடுமையானது என்பது ஆசிரியர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அவன் கையில் ஈட்டி இருந்தது. கோலியாத்தை போல நீ அவனை கொள்ள தானே பார்க்குற, வாடா அவனை பிச்சு பிச்சு வானது படலில் போடுறேன்டான்னு சொன்னான். நீ சொல்லாமல் செய்கிற, அவ்வளோதான். சூழ்நிலைக்காமல் செய்கிற நீ, அவ்வளோதான். இந்த இடத்துல தாவீது பக்கம் வருவோம், கேமராவை அந்த பக்கம் திருப்புவோமே. ரொம்ப அழகாக இருமுறை தவிர்த்து விட்டார். டேய் பொடியா அப்படின்னு நம்ம மனசு சொல்லுறது. அவன் தான் ஒரு தடவை அடித்தால ஓட வேண்டித்தானடா, ஏன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற பார்க்குறவங்க எல்லாரும் கேட்பாங்க. நம்மளுக்கே பதறது. ஐயோ இவன் பாடு உட்காந்து மியூசிக் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் ஈட்டியில் செவத்தோடு சேர்த்தா குத்துன்னு எய்யறான். அதை எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் வாசிக்கிட்டே இருக்கிறான். இன்னொரு நாளைக்கு சவுல் செவரோடு செவராக அவனை குத்துவேன்னு வீசுறாரு. முதல் வித்துறாரு. பாக்ஸிங்கில் மிஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. இப்படி குத்து அவர்கள் டக்குப்படி விலகிறது. அந்த முகமது அலி என்ற உலக புகழ்பெற்ற குத்துச்சேனலில் அதுக்கு ரொம்ப பேர் போனவர். அந்த மிஸ்ஸிங்கில் நிறைய இருப்பார். அவர் அடித்து ஜெயிக்கிறதோட மிஸ் பண்ணி ஜெயிக்க வச்சது தான் ரொம்ப இதுன்னு சொல்லுவாங்க. எதிராளி சலைக்க வச்சு ஜெயிக்க வைப்பார். அது ஒரு நல்ல தந்திரம், போர் தந்திரம். அழகாக ஒரு மிஸ் ஆகிறார். ஃபஸ்ட்டு செகண்டு எனக்கு என்னன்னா, ஃபஸ்ட்டு தடவை மிஸ் ஆகணும்னு ஆள் உஷாராகணும். ஃபஸ்ட்டு தப்பிட்டவர் உள்ள வச்சா சொருவிடும். எஸ்கேப் பண்ணியிருக்க வேண்டியதானடா அப்படின்னு நம்மளுக்கு மனசு வருது. அங்கே தான் ஆசிரியர் தாவீதை அப்படி எதுவுமே சொல்லாம தூக்கி பிடிக்கிறார். அதாவது நன்றி கெட்ட ஒரு சவுலும் நன்றியின் ஒட்டுமொத்த உருவமான தாவீதும் அந்த இடத்துல அப்படியே வைக்கிறார். அழகாக இன்னைக்கு வைக்கிறாரு. தாவீதை பற்றி எதுவுமே செய்யலை, இருமுறை தவிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆசிரியர் அப்படி அதை பற்றி கமெண்ட் கூட சொல்ல போகிறார். அதான் எபிரேய நயன்றது. அப்போ படிக்கல ஒரு தடவை 2 தடவை அந்த படுபாவைக்கு ஒரு எந்த மனசு. இப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக மனசு அவனை கரிக்கவும் இவனை பாராட்டவும் நமக்கு தோணும். மோதிரம் படித்தா அப்படி. ரெண்டாவது விவிலிய வல்லுநர் சொல்கிறாங்க. 2 NAB என்கின்ற உலக புகழ்பெற்ற விவிலிய விளக்கவரை சொல்லுது. 2 இந்த இடத்துல 2 நிலைகள் ஆசிரியர் அந்த தாவீதை உயர்த்தி பிடிக்கிறார். ஒன்று தாவீதினுடைய வலிமை. அதாவது நிறைய சமயத்தில் நம்ம போராடணும். எப்படி போராடணும் அல்லது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுக்குள்ள, நீ போராடும்போது உன் பலவீனத்திலேருந்து போராடாது, உன் பலத்திலேருந்து போராடு. சவுலுக்கு பலம் பொறாமையாக இருந்துச்சு, அதனால கொல்ல தேடினான். தாவீதுக்கு பலம் என்னது? நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, நானாக இருக்கிறேன், நீ யாராக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பலத்திலேருந்து போராடுறான். நிறைய சமயத்தில் நீ பலவீனத்தில் போராடணும், நம்முடைய பலவீனத்துலேருந்து போராடக்கூடாது. we should not fight from our weakness, we fight from our strength. தாவீதுக்கு ஸ்ட்ரென்த் எது? கான்ஃபிடென்ஸு. அவனுக்குள்ளாக இருக்கிற நம்பிக்கை, கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கை, அவனுடைய துணிவு, அவனுடைய நன்றி எண்ணம், பிரமாணிக்கம், இதுதான் அவனுடைய பலம். அந்த பலத்தில் தான் அவன் போராடுறான். ஒரு தூரம் அடிச்சிடல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இன்னொரு அடித்தா கூட தப்பிச்சுக்கோங்க சார், எவ்வளோ ஒரு தில்லு அவருக்கு. அதான் முதலாவது, முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் அவருடைய பிரமாணிக்கம். இதில் ஆங்கில எழுத்தாளர் சொல்கிறாரு, ஐ எம் குட் நாட் பிகாஸ் யூ ஆர் குட், ஐ எம் குட், ஐ வாண்ட் டு பி குட். இது முதலாவது. ஐ எம் குட்
நாட் பிகாஸ் யூ டூ குட் டு மீ, ஈவன் இஃப் யூ ஆர் டூயிங் ஈவில் ஆல்சோ ஐல் பி குட். அதுதான் அந்த நன்மைத்தனத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமாக தாவீது அங்கே படம் பிடிக்கிறார். தாவீது சவுலுக்கு நல்லவராக நடப்பது, சவுல் நல்லவராக தாவீது நடந்து கொண்டதால் அல்ல, தாவீது நல்லவராகவே இருந்ததனால். கிளாடியேட்டர்னு ஒரு படம் வந்துச்சுங்க, அற்புதமான படம், ரசல் குரோ நடித்த படம், சூப்பரான படம். மேக்சிமஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஹீரோனுடைய பெயர். அவருடைய மாஜி காதலி வேறொருக்கு மனமாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. பேசக்குள்ள ஒரு டயலாக் இருக்கும், அற்புதமான டயலாக். அந்த பொண்ணு சொல்லும், ஐ எம் டயர்ட் ஆஃப் பீயிங் குட் ஃபார் லாங் டைம் அப்படிங்கும். ரொம்ப அழகான வசனம், ரொம்ப அழகான வசனம். ஒரு உளவியல் மெய்யியல் அப்படி உள்தாங்கி வருகிற அற்புதமான வசனம். ஐ எம் டயர்ட் ஆஃப் பீயிங் குட் ஃபார் லாங் டைம். நான் ரொம்ப நாளாக நல்லவளாக இருந்தனால ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு சொல்லும். நன்மைத்தனத்தில் மனம் தள்ளாதுன்னு பவுலடிகளார் சொல்கிறார். ஒரு சிலருக்கு நல்லவராக இருக்க ஆசைப்படுவாங்க. தொடர்ந்த நன்மைத்தனம், எதிர்ப்புக்கு மத்தியிலும் நன்மைத்தனம், நம்முடைய அவதூறுக்கு மத்தியும் நன்மைத்தனமாக இருக்கிறதுக்கு நம்பிக்கை இழந்துருவாங்க, மனம் தளர்ந்துருவாங்க. இது பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஃபிலாசபி அது சொல்லுது. இதுக்காக சொல்கிறா, தாவீது நல்லவராக இருந்தார், மற்றவங்க எல்லாம் நல்லவங்களாக இருந்தால் மட்டும் நல்லதாக இல்லை, மற்றவங்க கெட்டவங்களாக இருந்தபோது நல்லவங்களாக இருந்தார். மற்றவங்க நல்லது செஞ்சார், அவங்க நல்லது செஞ்சதுக்காக நல்லது செய்யலை, அவங்க கெட்டதே செஞ்சப்போ நல்லதான் செய்கிறார். அது முதலாவது, அவர் நன்மை மற்றவருடைய தவறுகளை பொறுத்துக்கிட்டார். ஓகே, நோ ப்ராப்ளம், ஈஸ் ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிற தீமை செய்கிறார், நல்ல நம்ம பொறுத்துக்குவோம் முதலாவது. 2வது, தொடர்ந்து யாழ் வாசிக்கிறான்னு வார்த்தை சொல்கிறார். எதுக்காக யாழ் இசைக்குது? எதுக்காக? அவனை குணப்படுத்துவதற்காக. அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவனை நல்லவனாக மாற்றுவோம், அவனுடைய தீயாவை போக வைப்போம். தொடர்ந்து வாசிக்கிறார். அங்கே தான் தாவீது அப்படியே எந்திரிச்சு நிற்கிறார். அந்த விவிலிய ஆசிரியர் அந்த கேரக்டர் எவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா, ஒரு சில இடத்துல இந்த சினிமா டைரக்டர்ஸ் அப்படியே சொல்லாமல் அந்த சீனை மட்டும் காமிச்சு போயிட்டே இருப்பாங்க. அப்படி நம்ம யோசிக்கல, அடுத்த சீன் வந்துடும். அப்படி மலைச்சி நிற்க வைக்கிறார் அந்த கேரக்டர். அந்த இறை மனித கதாபாத்திர தாவீதை பற்றி இறை மனித கதாபாத்திரத்தை ஆசிரியர் உருவாக்கும் போது அவ்வளோ அழகாக சிரத்தை எடுத்து சொல்ல வேண்டியதை சொல்லி, எக்ஸ்ட்ரா சொல்ல இடத்துல எக்ஸ்ட்ரா சொல்லி, சொல்லவே தேவையில்லைன்னு சொல்ல இடத்துல சொல்லாமல் விட்டு, அதெல்லாம் அழகான ஒரு நேர்த்தியான அந்த வர்ணனையாளரை மட்டும்தான் முடியும். அந்த இணைச்சட்ட நூலாசிரியர் அவ்வளோ வல்லமையான கதை சொல்லி, ஸ்டோரி டெல்லர், அவ்வளோ அழகாக சொல்கிறார். அந்த தாவீது மேலே அந்த யோனத்தானுக்கு மட்டுமல்ல, அந்த மிக்கேலுக்கு மட்டுமல்ல, நம்மளுக்கும் ஒரு காதல் வருது. வாட் அ லவ்லி கேரக்டர். அப்படி நம்மளுக்கு ஒரு படிக்கிற எல்லாத்துக்குமே கர்னல் மரியம் மர்த்தினி அழகாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், டேவிட் த பிலீவர் இந்த சின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதுவார். அதில் நான் சொல்கிறதே இவ்வளோ நாக்கு, அவர் சொல்கிறது இன்னும் ஒரு 100 மடங்கு அழகாக சொல்வார். அவ்வளோ அழகாக தாவீதுடைய கேரக்டர் சொல்வார். அற்புதமான கேரக்டர், ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டர். ஒரு ஷெப்பர்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய மகான ஒரு மன்னனை, ஒரு சக்கரவர்த்தியினுடைய முதிர்ச்சி அப்படி அந்த இடத்துல பார்க்குறோம். பின்னால் நாட்டு நடத்தக்கூடிய முதிர்ச்சி, வளமை, திறமை, அறிவு, கணிக்கும் தன்மை எல்லாம் அந்த சின்ன யாழுக்கு மத்தியில் உட்காந்துருக்க சின்ன பாயிண்ட் இருக்குதுன்னு ஆசிரியர் சொல்லாமல் சொல்லிட்டு அப்படி போயிட்டே இருப்பார். அதுதான் அந்த இப்ரேய விவரிக்கும் தன்மைன்றது அழகாக இருக்குது. அதேமாதிரி 3வது கருத்து, ஒரு சின்ன ஒரு கருத்து சொல்லி நான் முடிக்கிறேன். தாவீதினுடைய அவருடைய குணநலம். அதில் இன்னொன்று ஜென் கதை ஒன்று படித்தேன். ஜென் கதையில் ஒரு துறவி ஆற்றை கடக்கிறார். கடக்கும்போது அவருடைய சீடர் பின்னாடியே வர்றாரு. ஆற்றுல ஒரு தேல் தத்தளிக்குது, அப்படியே அலை மோதுது. அந்த இறைச்சல் அப்படியே கையை அப்படி உள்ள விட்டு அந்த நேரை அப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படியே விடுவிடுன்னு கரை நோக்கி நடக்கிறாரு. அந்த தேல் புதிய சூழல், தண்ணியில் தத்தளிக்கிறது, கடல் மகுது, டொக்குன்னு கொட்டுது அப்படிங்கிறாரு. மறுபடியும் அப்படி பிடிச்சிக்கிட்டே போறாரு. இன்னொரு கொட்டுது, அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே போய் கரையில் அப்படி விட்டுட்டு போறாரு. சீடரை பார்த்து கேட்கிறாரு, குருவே, அந்த தேல் தான் விடாம கொட்டுது, நீங்க ஏன்னா விடாம கையில பிடிச்சி தூக்கி போட்டு போக வேண்டியது தானே அப்படிங்கிறாரு. அந்த கதை அழகாக முடியுது. கொட்டுவது அதன் குணம், காப்பது என் குணம் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். அந்த கதை அப்படியே முடியும். அழகான கதை. அந்த தாவீது அதை தான் சுட்டி காட்டுறார். கொட்டுவது சவுலின் குணம் என்றால் காப்பது என் குணம். அதான் தலைவனுடைய பண்பு. விமர்சனங்களுக்கும் தோல்விகளுக்கும் தடைகளுக்கும் தயங்கி போகிறவனும், மயங்கி போகிறவனும், மருண்டு போகிறவனும், தோண்டு போகிறவனும் தலைவனே அல்ல. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை இவ்வளோ அழகாக ஆசிரியர் தாவீது அப்படி சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறார். அதான் அழகான ஒரு கருத்தை நான் அந்த இடத்துல பார்க்குறேன். அதுமாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, தொடர்ந்த நன்மைத்தனம். நாம் இப்போ நல்லவனாக இருக்கேன், நாளைக்கு நல்லவனாக இருப்போம் தெரியாது, இப்பயே வாங்கிக்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கடைக்காரன்ட்ட. தொடர்ந்த நன்மைத்தனம் என்பது மிக முக்கியமானது. அதை பவுலடிகளார் ரொம்ப அழகாக சொல்லுவார், நன்மை செய்வதில் மனம் தளராதிருங்கள் அப்படிம்பார். தொடர்ந்து டிஸ்கரேஜ் ஆகாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கி சொல்லலாம், திங்கக்கிழமை தர்மம், செவ்வாய்க்கிழமை உபவாசம், புதன்கிழமை பந்தி பரிமாற்றம், ஷிஃப்ட் போட்டு நன்மைத்தனம் இல்லை. நன்மைத்தனம் எப்போதும் எல்லா இடத்துலையும் எங்கேயும். அதான் அந்த தாவீதுடைய குணம். ரொம்ப அழகாக
ரொம்ப அழகாக காமிக்கிறார். அதனால தான் வந்து எல்லாருக்கும் பிடித்தமானவராக மாறுறாரு. படை தலைவர்களுக்கு பிடித்தவங்களாக இருக்குது, படை வீரர்களுக்கு பிடித்தமாக மக்களுக்கு பிடித்தமாக இருக்குது, யோனத்தானுக்கு பிடித்தவளாக இருக்கிறார், மிக்கால் பிரிவாக இருக்குது. சவுலுக்கு மட்டும் பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு மட்டும் போறாமல் மற்றவங்கள்ட்ட பாராட்டு. அது இந்த கதை இந்த 12ஆம் வசனம் அந்த நேரத்தில் அழகாக நிறைவு பெறுகிறது. நம்ம அடுத்த பகுதி கடந்து போவோம். இப்போ வந்து 13ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி 1000 தலைவராக்கினார். தாவீது வீரர்களை முன்னின்று நடத்தினார். ஓகே. ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். ஆனால் இஸ்ரேலரும் யூத மக்கள் அனைவரும் தாவீதின் மீது அன்பு செலுத்தினர், ஏனெனில் அவர்களை முன்னின்று நடத்தி சென்றார். இப்ப இந்த 12 வந்து 5 முடியுது. 13 பாருங்களே. ஆதலால் சவுல் அவரை தம் முன்னின்று அகற்றி. முன்னாடி பார்த்தா பத்திக்கிட்டு வருது, எரியுது, பொறாமையினால ஒன்றும் பண்ண முடியல. போடா இவனை எங்கன்னா அனுப்பிடலான்டான்ட்டு 2 காரியம். ஒன்று, தன் முன்னிலிருந்து அகற்றினா தன்னுடைய அட்லீஸ்ட் ஒரு நிம்மதி பிறக்குன்னு ஒரு எண்ணம், ஒரு மன உளைச்சல் குறையும் முதலாவது. 2வது 1000 தலைவராகும். இட் பிகம்ஸ் த கேப்டன் ஆஃப் 1000 people. எல்எஃப்னுடைய தலைவனாக போகிறான். அப்போ அவன் போருக்கு போவான். ஒரு ஆபத்து, ஒரு விபத்து வந்தால் அவனுக்கு அடிபடுவான், ரிஸ்க் வைக்கணும், அவனுக்கு ஒரு ரிஸ்கில் மாட்டி விடுவோம். அந்த மாதிரி ஒரு செயல்பாடு நிறைய இடத்துல பார்க்குறாங்க. அரசியல் செய்வதை பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம். இதே தாவீது உரியாவை போர் அதிகமாக நடக்கும் இடத்துல நிறுத்தி போராடு என்று தன் படைத்தளபதிக்கு ஜோபுக்கு கடிதம் எழுதுகிறதை நாம் பார்க்குறோம். 2 சாமுவேல் 11 அதிகாரத்தில். அரசனுடைய தந்திரம் பாருங்க. இவனை நாம் முன்னிருந்து அகற்றி யாழ் மீட்டுகிறவனாக, நமக்கு ஆற்றுப்படுத்துவனாக இல்லை, அவனை போர் வீரனா, அவன் போரில் போகட்டும், 1000 தலைவராக மாற்றுவோம், அவன் போய் போராட்டம் சித்து மடிட்டோம் என்று ஒரு சிக்கலை உருவாக்குறார். அவன் வந்து சிங்கம், அது சிங்கிளாக ஜெயிக்கக்கூடிய ஆள். என்ன பண்ணுறாரு? போராட்டத்திலெல்லாம் வெற்றி, எல்லாரும் வீரர்களை முன்னின்று நடத்துகிறார். இவன் முன்னின்று நடத்த வேண்டியவன், இவன் அவர் ஆக்கினவன அவன் முன்னின்று நடக்கிறான். அவனுடைய புகழ் பெறுகிறது, மக்களுடைய நன்மதிப்பு பெறுகிறது, இவனுக்கு பொறாமை பெறுகிறது, அச்சம் பெறுகிறது. அங்கே பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இங்கே வந்து நெகட்டிவ் பேலன்ஸில் ஓடுது, அங்கே கிரெடிட் பேலன்ஸில் போகுது. அதுதான் வந்து அழகான ஒரு காட்சி. அவன் பாச அழகாக வந்து அந்த பக்கத்தில் நிறுப்பி கதாநாயகனை வெளியே பக்கத்தில் வச்சு அந்த ஒரு அழகான ஒரு செய்தியை நம்ம கடத்தி கொண்டு போகிறார். அந்த வகையில் பார்க்கும்போது ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். செய்த யாவற்றிலும், இந்த இன்டெஃபினட் பண்ண செய்த யாவற்றிலும், வாட் எவர் ஹி அண்டர்டுக் ஹி சக்சீடட். அந்த இன்டெஃபினட் பண்ணணும். நீ தொட்டதெல்லாம் தொலங்கும், உனக்கு நீ நினைப்பதெல்லாம் நடக்கும் என்று சொல்வது போல தாவீது எந்த இடத்துலலாம் கை வைத்தாரோ அதெல்லாம் ஒரு கோல்டன் டச்சாக மாறுச்சு. அதை போல் பாருங்களேன், சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். அதாவது அந்த பயமும் அவருடைய வெற்றியும் இணைந்து போய்கிட்டே இருக்குது. அதில் பாருங்கள், இஸ்ராயலரும் யூத மக்கள் அனைவரும் தாவீது மீது அன்பு செலுத்தினார்கள். யோனத்தான் அவரை நேசிக்கிறார், இஸ்ராயல் மக்களோடு நேசிக்கிறார், படை வீரர்கள் நேசிக்கிறார்கள், படைத்தலைவர்கள் நேசிக்கிறார்கள், 1000 தலைவர்கள் நேசிக்கிறார்கள். நேசிக்காத ஒரே ஒரு உள்ளம் சவுல் மட்டும்தான். அப்போ தனித்து விடப்படுகிறார். அதான் முக்கியம். ஏனெனில் அவருடைய முன்னின்று நடத்தி சென்றார். முன்னாடி பாருங்க, 13ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் ஒரு இன்க்ளூசிவ். தாவீது அவருடைய முன்னின்று நடத்தினார், இங்கே தாவீது அவருடைய முன்னின்று நடத்தினார். 2 முன்னின்று நடக்கிறார். தலைமைத்துவத்துக்கு 2 வகையான செயல்பாட்டு திறனை விவிலிய வல்லுநர்கள், இன்றைய உளவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஒன்று, ஒரு வியூகம் அமைத்து முன்னின்று நடத்துவது ஒரு தலைமைத்துவ பண்பு. என் பின்னாடி வாங்க நான் பார்த்துக்கிறேன் என்று நடத்துவது ஒரு வகையான தலைமைத்துவம். பின்னின்று நடத்துவது, இப்படி போப்பா அப்படி போப்பா, யாரை சிதாமல் ஒருங்கிணைச்சு அரவணைச்சு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் போ, நான் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கேன் போன்ட்டு பின்னின்று வழி நடத்துவது. இந்த ஆடு மேய்க்கிறத பார்த்துருப்போம். முன்னாடி சீக்கி அடிச்சுக்கிட்டு அப்படி போவாங்க. யாரோ தாக்க வந்தால் அவனை அடிச்சுட்டு தான் ஆட்டு மேலே கையை வைக்க முடியும். அது முதல் தவறு. 2வது, மந்தை இங்கே போகாமல் சார் நம்ம எல்லாம் ஒன்றா வச்சு கட்டுக்கொப்பா வச்சு அரவணைச்சு அனுப்பிச்சிக்கிட்டு போது தன்னோட பார்வைகளை வச்சுக்கிட்டே போகிறது. எங்கேயும் ஆபத்து வராமல் சிந்தாமல் சிதறாமல் ஆடு சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்ன் ஃப்ரம் இன்சைட் டு பெரிஃபெரி டு சென்டர் என்று விளக்கம் சொல்வார்கள். 2 வகையான தலைமைத்துவம். இப்போ தாவீதுடைய தலைமைத்துவம் எங்கன்னாக்க முன்னின்று வழிநடத்துகிறார். எல்லா இடத்துலையும். இந்த முன்னின்று என்பது ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது. அவருடைய மதியுகம், அவருடைய செயல் திட்டம், அவருடைய செயல்திறன், அவருடைய ஆலோசனை, அவருடைய கூட்டமைப்பு முயற்சி, ஒருங்கிணைக்கும் முயற்சி எல்லாம் முன்னின்று நடத்துவதாக. லெட் தம் எல்லா வகையிலும் முன்னின்று நடத்துகிறார். அப்போ அவங்களோட அகடா திங்க் பண்ணுறாரு, அவங்களோட அகடா போகிறார், அவங்களோட அகடா வந்து கரேஜஸ் ஆக்குறாரு, அவங்களோட அகடா எல்லாத்துக்கும் முன்னாக. அழகான ஒரு தலைமைத்துவ பண்பு. லீடர் இஸ் த ஒன் ஹூ திங்ஸ் அஹெட் என்று சொல்வார்கள். தொலைநோக்கு பார்வை என்பது தலைமைத்துவத்தினுடைய தவிர்க்க முடியாத ஒரு எண்ணம்.
தாவீதினுடைய தலைமைத்துவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய இன்னும் ஒரு அழகான பண்பு முன்னின்று வளர்த்துவது, தொலைநோக்கு பார்வையோடு மக்களை வழிநடத்துவது. அரசன் என்கிறவன் சவாலை சந்திக்காமல் சவாலுக்கு பின் இருக்கிற சாதனை பற்றி யோசிக்கிறவன். அதுதான் ஒரு நல்ல தலைவனுடைய பண்பாடு, நல்லவனுடைய மனப்பாங்கு. நன்றாக நினைவுக்குள்ளாக வருகிறது. எங்கள் ராயப்பர் குருத்துவ கல்லூரியினுடைய தத்துவியல் கட்டிடமானது கிட்டத்தட்ட 95 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. 1936களிலே அந்த கட்டிடம் கட்டப்பட்டு இன்றும் நிலைத்திருக்கிறது. 2036 100 ஆண்டுகள் இது கடக்க இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையை 100 ஆண்டுகளுக்கு முன்பாக யோசித்திருந்தால் இன்றைக்கும் தகுந்த நேர்த்தியான குறைபாடற்ற ஒரு வாழ்வியல் இடமாக இருக்கிறது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட ஒரு கட்டிடம் இன்றைக்கும் இன்றைய மக்களின் எல்லா தேவையும் நிறைவு செய்வதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு தன்மை! நல்ல தலைவர்கள், நல்ல தலைமைத்துவம் 100 ஆண்டுகளை கடந்து யோசிக்க வேண்டும். முன்னின்று நடத்துவது என்பது முன்னாடி போய் ஆட்டம் முன்னாடி கைத்தில் பிடிச்சிட்டு முன்னாடி நடந்து போகிற அது அந்த ஒரு ஃபிசிக்கல் காட்சி சொல்லலை. எல்லாவற்றிலும் முன்னின்று திங்கிங் அஹெட், ஆக்டிங் அஹெட், ப்ரிகாஷனல் அஹெட் அண்ட் சேஃப்கார்டிங் அஹெட். இதுதான் வந்து தலைமைத்துவனுடைய அழகான ஒரு பண்பு தாவீதில் இருந்துச்சு. இதை வந்து பல இடங்களில் பார்ப்போம். பிற்பாடு வந்து அவருடைய கதாபாத்திரம் விவரிக்கும் போது அதனுடைய முன்னேற்பாடாக அவர் நடந்து கொள்கிற தன்மையை நான் விளக்கி சொல்கிறேன், பிற்பாடு சொல்கிறேன். இந்த இடத்துல அவர் எவ்வளோ முன்மதியோடு செயல்படுகிறார். அதுவும் தாவீதினுடைய இந்த நிகழ்வுகளில் அது நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அகடா திங்க் பண்ணி செய்வார். ரொம்ப அழகாக செய்வார். அது வந்து ஒரு நல்ல தலைமைத்துவனுடைய பண்பு. அது சவுல்ட்டு இல்லை. சவுல் வந்து உள்நோக்கிய பண்பு, தன்னை நோக்கி தன்னை பற்றி தன்னை யோசிக்கிறதுனால விலக இந்த கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போனது என்று நினைக்கிற வான்கோழியை போல அவருடைய வாழ்வு அமைந்து போகிறது. அந்த பகுதியுடைய இறுதி பகுதியில் கிட்டத்தட்ட 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனங்கள் வரும்போது இருமன திட்பத்தையும் நுட்பத்தையும் நாம் கண்டுகொள்கிறோம். இருவகை தலைமைத்துவத்தையும் நாம் பார்க்க அழைக்கப்படுகிறோம். அதுதான் இந்த பகுதியினுடைய அழகான செய்தியாக நாம் நினைக்கிறோம். தன் முன்பாக இந்த அகற்றி 1000 தலைவராக தாவீதை சவுல் அமர்த்துகிறான். அதில் 2 செயல்பாட்டு உண்மைகளை நாம் கண்டுகொள்ள வேண்டும். ஒன்று, அவன் போன இடத்தெல்லாம் வெற்றி பெறான். அவன் 1000 பட்ட நம்மளுக்கு எதிரே எவனும் இருக்க மாட்டான், எல்லாத்தையும் அவன் அடித்து நொறுக்கிடுவான். பாசிட்டிவ் ஆட்டிடியூடு. செகண்டு, எவங்க எல்லாம் அதை மாட்டி சாப்பிட்டோம். 2வது, ரெண்டும் அவனுக்குள்ளாக இருக்கிறது. எது நடந்தாலும் அவனுக்கு நன்மை தானான். அவன் எவ்வளவு குதர்க்கமாக எவ்வளவு ஒரு சூழ்ச்சிமதியோடு செயல்படுகிற ஒரு சவுலை அந்த இடத்துல பார்க்கிறோம். அதுதான். ஆனால் அப்படியே அடுத்து தன் மகனை மனமெடுத்து கொடுக்கிற ஒரு காட்சியிலும் அதே போல ஒரு எண்ணத்தையும் அதே போல ஒரு செயல் திட்டத்தான் முன்வைப்பான் என்பது நாம் வர இருக்கிற காட்சியுடைய முன்னறிவிப்பு. இப்போ இந்த 13 முதல் 16 உள்ள இறை வார்த்தைகளில் ஒரு சின்ன கருத்துக்கள் தான் சொல்கிறது. 14ஆம் வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் தாவீதுடன் இருந்ததால் அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி கண்டார். 15, அவர் பெரும் வெற்றிகளை குவிப்பதை கண்டபோது சவுல் அவருக்கு இன்னும் அஞ்சினார். அதாங்க ரொம்ப ஒரு கிளாசிக் பேரடாக்ஸ், ஒரு முற்றிலுமான ஒரு எதிர்மறை வாக்கியத்தை அவர் வைக்கிறார். அவர் சென்றவிடமெல்லாம் வெற்றி பெற்றார், ஆண்டவரோடு இருந்தார், எல்லாருக்கும் அவரை பிடிச்சிருந்துச்சு. அது ஒரு பக்கம். அவர் பெற்ற வெற்றியினால் நாட்டிற்கு மகிமை, நாட்டிற்கு பாதுகாப்பு, நாட்டிற்கு வளமை, நாட்டிற்கு செழிப்பு, நாட்டிற்கு பெருமை. அரசன் பயன் செய்ய அனுபவிக்கணுமா இல்லையா? அனுபவிக்க முடியல. ஏன்? பொறாமை இருந்துச்சுன்னா என்ன இருக்குதுன்னு பார்க்க மாட்டோம், என்ன இல்லைன்னு தான் பார்ப்போம். இதுதான் ஏரோதும் இந்த சவுலும் அழகான ஒரு இறை மனித கதாபாத்திரங்கள், விவிலிய மாந்தர்கள். ஏரோதுக்கும் அப்படியே எதையும் குறித்து மகிழ்ச்சி அடைய மாட்டார். அதான் பிளினி என்கின்ற ஒரு வரலாற்று வல்லுநர் சொல்றாரு, ஏரோதுக்கு மகனாய் பிறப்பதை விட ஏரோதுடைய பன்றி தொழுவத்தில் பன்றியாய் பிறந்திருந்தால் நலமாக இருக்கும்னு அவருடைய மகன்களை பற்றி அவர் எழுதுவார். ஏன்? பொறாமை, இன்செக்யூர்டு ஃபீலிங்கு, பதவி பற்றிய மோகம், எதை வேணாலும் செய்யலான்றது இந்த சவுலுக்கு அதான் இருந்துச்சு. ஏற்கனவே முன்னுரைத்தாயிற்று. என்ன முன்னுரைத்தாயிற்று? 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனத்தை நம்ம பார்க்குறோம். 21, 15, 28 வாசிப்போமே. அப்பொழுது சாமுவேல், ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மை விட சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார். உன்னை விட சிறந்த உமக்கு நெருங்கிய ஒருவனுக்கு அவர் தந்து விட்டார். இல்லைங்களா? சவுலுக்கு அது அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்குது. இவன் தான் அந்த சிறந்தவனோ, இவன் தான் அந்த மகானோ, இவன் தான் அந்த பெரியவனோ, பார்க்குறவங்களாம் பார்க்குற சவுல் மேலே, தாவீது மேலே அப்படி நிற்கிது. ஓ, இவன் தான் கரெக்டாக இந்த அவனா யோசிச்சுட்டே இருந்தார். இவன் தான் தெரிஞ்ச உடனே அவனை எப்படின்னா எலிமினேட் பண்ணு, செவுத்தோட ஆணி மாதிரி அரைஞ்சு வை, அல்லது ஒழிச்சு வை. இதான். ஆனால் எப்போ நம்ம ஆண்டுடைய கரத்துக்கும் ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறோமோ நாம் அப்போ சிறுக்கிக்கிட்டே இருப்போம், அது பெருகிக்கிட்டே போகும்.
ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு, அதை ரொம்ப மறந்துடவே கூடாது. அது ஸ்நாபக அருளப்பரும் ஏரோதும் சலோமியுமாக இருக்கட்டும், அல்லது எந்த ஆண்டுடைய திட்டத்துக்கு எதிராக நித்தம்னாக்க நம்ம சிறுகிக்கிட்டே போவோம். ஆண்டுடைய திட்டத்தோடு செஞ்சுக்கிறவங்க பெருகிக்கிட்டே போவாங்க. ஒன்றும் பண்ணவே முடியாது. அது ஆண்டுடைய கைவன்மை, அது ஆண்டுடைய கைவன்மை. அது ஃபாரவோவாக இருந்தாலும், பாரவோன் மன்னனாக இருக்கட்டும், அல்லது பபிலோனிய நபுகத்நேசராக இருக்கட்டும், ஆண்டுடைய கைவன்மைனாக்க அது உயரும். ஆண்டுடைய கைவன்மை இல்லைனாக்க அது சிறுகும். தாவீது பக்கத்தில் ஆண்டுடைய இருந்தார், அவர் பெருகிக்கிட்டே போகிறார். அது ஒரு காட்சி, முதலாவது காட்சி. இரண்டாவது ரொம்ப முக்கியமான கருத்து, சவுல் தாவீதை அந்த 1 சாமுவேல் 15:28 நிறைவேற்றமாக ஃபுல்ஃபில்மெண்ட்டாக பார்க்குறார். அப்படி பார்க்கும்போது ஏற்றுக்க முடியல. ஆங்கிலத்தில் ஒரு புத்தகம், அழகான புத்தகம் இருக்குது, ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி என்று சொல்லி அழகான ஒரு புத்தகம் இருக்குது. நம்ம ஒரு கட்டத்தை தாண்டி போனோம் அப்படின்னோம்னாக்க இன்னும் அந்த இளமை மாறா முறுக்கோடும் மிடுக்கோடமோ ஆண்டு நடத்திக்கிட்டு அதிகாரம் பண்ணிக்கிட்டு ஏஜிங் கிரேஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு அந்த புத்தகம் படிக்கும்போது நிறைய செய்திகள் அதில் வந்துச்சு. அந்த ஃபேடிங் அவுட் அப்படிம்பாங்க, ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம ஹீரோவாக ஆண்டு நடத்திய சாம்ராஜ்யம் இது. இன்னொரு ஹீரோ என்ட்ராக்குள்ள அப்படியே குவாய்ட்டாக பின்வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபேடிங் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கிராஃபிங்கில் சிஜியில் இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் அந்த ஃபேட் அவுட் ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக செய்வாங்க. இல்லைன்னா ரொம்ப ரஃபாக இருந்தால் பார்க்கறது சகிக்காது. அந்த ஃபேடிங் அவுட் ஒரு கம்ப்யூட்டருக்கு அவ்வளோ முக்கியம். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மகள் வருது, மாமியார் ஃபேட் அவுட் ஆகணும். ஒரு மருமகன் வராரு, மாமனார் கொஞ்சம் அப்படி ஓரமாக நின்று கைட் பண்ணிகிட்டே ஒதுக்கி போயிடக்கூடாது, கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த ஃபேடிங் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அது ஸ்மூத்தாக நடக்கலைங்க. அந்த தாவீது உள்ளே வந்துட்டாரு, சவுல் அப்படி வெளியே போக மறைக்கிறாரு, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறார். அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. இந்த ஃபேடிங் அவுட் கிரேஸ்ஃபுல்லி அது வரல, முதலாவது காரியம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம், இவனான்னு யோசிச்சு பார்த்து இவன் தான் எலிமினேட் பண்ண பார்க்குறார். எலிமினேட் பண்ண பார்க்கும்போது கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நிற்கிறார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நீ நடத்துறா, அவன் நடத்திட்டு இருக்கிறான்டா, ராஜ்யம் அமிர்துரா, அழகாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கார். அவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. அந்த விவிலி இறை மாந்தரை நமக்கு கண்ணா கொண்டு வருகிறது. அவ்வளோ மக்கள் மத்தியில் செல்வாக்கு, படர்கள் மத்தியில் செல்வாக்கு, படைத்தவர்கள் மத்தியில் செல்வாக்கு. ஒரே ஒரு ஆள் ஒத்த ஆளாக அப்படி எல்லாத்தையும் அப்படி பொறாமைகளோட பார்க்கறது.